சாய்ந்து இருள் பரந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பரந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். சமாரியாவினுடைய மன்னன் ஆகாபு என்பவன் ஒரு பேராசை பிடித்தவன். பிறர் பொருளுக்கு ஆசைப்படுகிறான், பிறர் சொத்துக்கு ஆசைப்படுகிறான். சகோதரனே சகோதரியே, நாமும் கூட பல நேரங்களில் உழைக்க மனமில்லாமல் பிறர் சொத்துக்கு ஆசைப்படுவது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது, இப்படிப்பட்ட எண்ணங்களில் தான் நாம் அழிந்து போகிறோம், நிம்மதியை இழக்கிறோம், வாழ்வை இழந்து விடுகிறோம். இதோ இந்த சமாரிய அரசன் ஆகாபினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவனுக்கு அருகிலேயே நாபோதினுடைய ஒரு சிறிய திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த சிறிய திராட்சை தோட்டத்தின் மீது அவனுடைய பார்வைப்படுகிறது. பேராசை பிடித்த ஆகாபு, இதோ இதை என்னிடம் கொடுத்து விடு, இதை நான் காய்கறி தோட்டமாக மாற்றப் போகிறேன், என்னிடம் கொடு என்று கேட்கிறான். அவன் ஆத்திரப்படுகிறான், கோபப்படுகிறான். நாபோது இதை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவுடனே அவனுக்குள் கோபம் வெகுண்டிருக்கிறது. எனவே இதை கொண்டு போய் ஈசபேல் தன் மனைவியிடத்தில் சொல்ல, அந்த மனைவியும் கூட சதி திட்டத்தை தீட்டி நாபோதை கல்லாலே எரிந்து கொள்ளுகிறான். அவன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு, நாபோது கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தான் என்று கல்லாலே எரிந்து கொள்ளுகிறான். சகோதரனே சகோதரியே, ஒருபோதும் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதே, பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாதே, பிற சொத்துக்கு ஆசைப்படாதே. பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து கொள். பேராசை பெருநஷ்டம் என்பதை நீ உணர்ந்து வாழ்ந்தால், போதுமென்ற நல்ல மனதுடன் நீ இருந்தாய் என்றால், எந்த விதமான ஆசைகளுக்கும் இடம் கொடாமல் இருந்தால், இந்த நாளில் நீ ஆசீர்வாதத்தை உணர்வாய். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவா இறைவா, என்றும் என் சுவாசம் நீயாக வேண்டும். இறைவா இறைவா, உந்தன் மடி சாய்ந்து விழி மூட வேண்டும். சுவாசம் நீயே இறைவா, நேசம் நீயே தலைவா.